ஏன்னா வந்து டிடிவி தினகரன் தொடர்ந்து ஒரு விஷயத்த முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. கூவத்தூர் விஷயத்திலே அவர் சொல்லிட்டாரு. எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்க போனாரு. நான் தான் முதல்வர்னு அவர் சொல்லல. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த சொன்னாரு. ஆனா அவர் இப்போ வந்து நிறைய வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணி எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆளுக்கு அரசியல் பண்ணவே தகுதி இல்லாதவர்ன்ற வரைக்கும் போயிட்டாரு. ஆனா இப்பயும் அந்த கூட்டணி கதவை திறந்துதான் அவர் வைத்திருக்காரு. டிசம்பர் மாசம் தான் இதுக்கான ரிசல்ட் சொல்லுவேன், கூட்டணி பத்தி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது. என்னன்னா இப்போ இவர் வந்து டெல்லி போக வேண்டியதுதான், இவரும் அண்ணாமலையும் டெல்லி போக வேண்டியது. ஆனா போகல. இப்போ அமித்ஷா வந்து பார்க்க இபிஎஸ் உடனே போயிட்டாருன்றதுனால உடனடியா இதுக்கு முடிவு எடுக்க முடியாததுக்காக அந்த பயணம் வந்து தள்ளி போயிருக்கு. போக மாட்டாங்கன்னு இல்லை, அடுத்த வாரம் கூட போகலாம், நாளைக்கு கூட போகலாம். அப்போ அண்ணாமலையும் தினகரனும் சேர்ந்து செயல்படுவது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் சரியா செயல்படலை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவர் சரியா செயல்படலைங்கிறது தான் தினகரனுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்களும் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் இப்போதும் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுதந்திரமா பேசலாம் அப்படிங்கிறத தமிழிசையில் ஆரம்பித்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சேம் சைட் கோல் மாதிரி அண்ணாமலை வந்து இபிஎஸ் வந்து முதல்வர் வேட்பாளர் தான், அதுல எந்த கருத்தும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் மக்கள் சந்திப்புல அந்த எழுச்சி பயணத்துல நிறைய வரவேற்பு இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம்னு சொல்றாரு. அவர் ஒருவேளை தினகரன் உட்பட எல்லோரையும் சேர்ப்பதற்கான ஒரு கருவியாக இருப்பார்.